வெல்கம் டு டைலர் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து காட்டன் சில்க் சாரிக்கு வந்து நம்ம எந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் தச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ப்ளவுஸ் டிசைன் எப்படி தச்சா நல்லா இருக்கும்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த சாரி ஃபுல்லா வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து சில்வர் கலர்ல வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் போட்டிருக்காங்க. பார்டரும் வந்து அதுக்கு மிக்ஸ் பண்ணி வந்து சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ளவுஸும் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க, சேம் கலர் ப்ளவுஸு. நம்ம அதையே வச்சு நம்ம எந்த மாதிரி டிசைன் தைச்சா நல்லாயிருக்கும் பார்க்கலாம். அதே இப்போ பேக் வந்து லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து லைனிங் கிளாத்தில் வந்து நெக்கோட அகலம் 2.5 இன்ச் அளவுக்கும் நெக்கோட லென்த்து 7.5 இன்ச் அளவுக்கும் வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நான் இதை மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு கீழே வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து நான் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு நெக்கு எந்த மாதிரி நெக்கு வேணுமோ அந்த நெக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நெக் வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ 7.5 இன்ச் அளவுக்கு நம்ம ஒரு நெக்கு மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள் அளவு. அந்த அளவில் வந்து இந்த மாதிரி ஒரு வளைவு நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த நெக்கும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், அந்த 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ண பாருங்கள், அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பேப்பர் கேன்வாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பேப்பர் கேன்வாஸில் வந்து லைனிங் நம்ம நெக்கு வந்து கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த நெக்கு வச்சுட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம நெக்கு வரைக்கும் லைட்டாக பெண்ட் பண்ணி சின்னது பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ண அளவுக்கு வந்து நெக்கு நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மேலே வந்து அந்த ஜாயிண்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நான் அந்த ஜாயிண்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பார்டர் மட்டும் நான் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பேக் பார்டர் மட்டும். இப்போ இதை வந்து 2ஆக மடிச்சுட்டு நான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அந்த ஜாயிண்ட்டை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி இதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து நம்ம நெக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ மேலே அந்த 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நான் விட்டுருந்தேன் பாருங்கள், அது மேலே வந்து தையல் போட்டுக்கிறேன். இப்போ அதை தையல் போட்ட உடனே நெக்கோட அகலம் வந்து நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணணுமோ அதே அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து உள் சைடு நெக்குக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ உள் சைடு நெக்குக்கும் நான் தையல் போட்டேன். இப்போ வெளி சைடு அந்த கேன்வாஸ் ஓரமாகவும் நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து பார்டரில் வந்து 2 சைடுமே வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் கேன்வாஸ் வச்சு. இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். உள் சைடு வந்து அந்த நெக்கும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். நம்ம இந்த பேப்பர் கேன்வாஸ் அளவுக்கு வந்து அந்த பார்டரை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வந்து அந்த பேக் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த பார்டரில். இப்போ இது பேக் வந்து லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து பேக் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வந்து பேக் தச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பார்டர் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த பார்டர் வந்து இந்த மாதிரி நெக்குக்கு வந்து கரெக்டாக வச்சுட்டு தையல் போட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து உள் சைடு வச்சுட்டு அந்த கேன்வாஸ் ஓரமாக வந்து தையல் போட்டுக்கிட்டோம். அதே மாதிரி வெளி சைடும் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நெக்கு வந்து இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம பைப்பிங் தைக்கிறதுக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பார்டரை வச்சு தச்சிருக்கோம் பாருங்கள், அது உள் சைடு நெக்கில் வந்து
நெக் ஓரத்தில் வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இந்த கார்னர் கிட்ட வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு சைடு அதே மாதிரி தச்சுக்கலாம். தச்சுக்கிட்டு இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மடிச்சிட்டு நம்ம பைப்பிங் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நான் மடிச்சிட்டு பைப்பிங் தச்சுக்கிறேன். இப்போ அந்த நெக்குக்கு வந்து நான் பைப்பிங் தச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் அகலமாக வந்து ஒரு கேன்வாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேன்வாஸில் வந்து அந்த 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் ஒரு கிளாத்து. அந்த கிளாத்தை வந்து நான் அந்த கேன்வாஸில் வச்சுட்டு மேலே மட்டும் நெக் அளவுக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ கீழேயும் சைட்லேயும் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கேன்வாஸில். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேன்வாஸு. இப்போ 2 இன்ச் அளவுக்கு வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கிளாத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிளாத்தை வந்து 2ஆக மடிச்சுட்டு ஒரு கைடு அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். கைடு அளவுக்கு தையல் போட்டுட்டு நீடில் வச்சுட்டு நம்ம அதை திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் திருப்பி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம கிளாத் விட்டுட்டு கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து நான் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சென்டரில் வந்து அதே கலர் நூல் வச்சுட்டு ஹெம்மிங் ஊசி வச்சு நம்ம இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். தச்சுக்கிட்டு சென்டரில் வந்து நான் சில்வர் கலர் பீட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த சில்வர் கலர் பீட்ஸ் வச்சுட்டு சென்டரில் சாக்லேட் மாதிரி மடித்து நம்ம தச்சுக்கலாம். பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு கீழே வந்து நாட் போட்டு டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வந்து எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அந்த கேன்வாஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ சைடில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள். அது அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து இதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து இதை மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த சாக்லேட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அது சென்டராக இந்த மாதிரி வச்சுட்டு ஒன்றுனா தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கரெக்டாக பக்கத்தில் வர்ற மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுடலாம். இப்போ 1 சைடு வந்து தச்சுக்கிட்டோம். அதே மாதிரி வந்து இன்னொரு சைடும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க இது 1 சைடு மேலே வந்து அந்த நெக் வரைக்கும் தச்சிருக்கோம். இப்போ கீழே வந்து அந்த மார்க் நம்ம எந்த அளவுக்கு உள்ளே வச்சு மடிக்கணுமோ அதை வந்து மார்க் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்க. அந்த மார்க் அளவுக்கு வந்து நான் தச்சு எடுத்துக்கிறேன். பாருங்க இப்போ இந்த அளவுக்கு தச்சு எடுத்துக்கிட்டு அந்த மேலே அந்த நெக் வரைக்கும் வர எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ சில்வர் கலரில் வந்து நான் கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம மேலே நெக் தச்சிருக்கோம் பாருங்கள். அந்த நெக்கில் வச்சுட்டு நான் பைப்பிங் தச்சு எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு கிளாத் வந்து சில்வர் கலரில் வந்து நம்மளுக்கு மெட்டீரியல் வந்து கடையில் கிடைக்கிது. சில்வர் கலரில் வந்து சில்க் மெட்டீரியல் வேணும்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அதை எடுத்து நம்ம டிசைன் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அந்த கிளாத்து தான் வாங்கி இதை டிசைன் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம பைப்பிங் தச்சுக்கலாம். இப்போ கீழே இருக்கிற கிளாத் வந்து கரெக்டாக அந்த பைப்பிங் அளவுக்கு வர மாதிரி நம்ம அடிச்சுட்டு இதை தையல் போடுறேன். பாருங்க இப்போ நெக்குக்கு வந்து அந்த பைப்பிங் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். ப்ளவுஸ் பேக் நெக் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த நெக்கில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த பேச்சஸ் வச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 1 சைடு வந்து தச்சுக்கிட்டோம். அதே மாதிரி வந்து இன்னொரு சைடும் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து
சென்டரில் 2 சைடும் வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த பார்டர் ஓரத்தில் வந்து நான் ப்ளூ கலரும் கோல்டு கலரும் கலந்த மாதிரி வந்து லேஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த லேஸை வச்சுட்டு அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் அதை வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். பக்கத்தில் வந்து இன்னொரு தையலும் வந்து நான் போட்டு எடுத்துக்கிட்டு இது எப்போ போல் வந்து நம்ம பேக் தேவையான டாட் வந்து பிடிச்சி விட்டுக்கலாம். 2 சைடும் வந்து பேக் டாட் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ லைனிங் கிளாத்தில் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு கிளாத் கட் பண்ணி நான் இதை தையல் போட்டு எடுத்துக்கிறேன். தையல் போட்டு பாட்டத்தில் வச்சுட்டு தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி தையல் போட்டு அதை மடிச்சுட்டு அது மேலே இன்னொரு தையலும் போட்டுடலாம். இப்போ இது உள் சைடு மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து கீழே பாட்டை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த பேச்சஸ் வந்து சாக்லேட் மாதிரி நம்ம மடித்து தச்சிருக்கோம் பாருங்கள். அதில் வெறும் கேன்வாஸ் மட்டும் வச்சுட்டு அதை ரெடி பண்ணி எடுத்துருந்தோம். இப்போ அதை வந்து கேன்வாஸ் வந்து பிரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து அந்த கேன்வாஸ் வந்து நான் பிரித்து எடுத்துட்டேன். இப்போ கீழே அடியில் வந்து நம்ம ப்ளவுஸ் போடும்போது அந்த ஹோல்ஸ் வந்து அந்த கேப் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ அந்த தெரிகிற அளவுக்கு வந்து நம்ம இந்த டிசைன் வந்து தச்சிருக்கோம். இப்போ அந்த சாக்லேட் மாதிரி மடித்து நம்ம தச்சது வந்து போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சேம் கலர் ப்ளவுஸ்க்கு வந்து பார்டர் மட்டும் வச்சுட்டு நம்ம எந்த மாதிரி இதுக்கு டிசைன் பண்ணால் இந்த சாரீக்கும் இந்த ப்ளவுஸுக்கும் லுக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நீங்களும் அதே மாதிரி தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இந்த சேனலை பார்த்துட்டு நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.